Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இந்த பரம்பரை வியாதின்னு சொல்கிறதுலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பல் வீக்கம், பல் சொத்தை, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கும் அதுவும் ஹெரிட்டரியாக வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வயதிலே பார்த்திங்கன்னா பற்கள் நிறைய எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். ஸோ இது வராமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் எங்களுக்கு பற்கள் நன்றாக இருக்கணும், ஈறுகளில் ரத்தம், அந்த பல்கள் எடுக்கக்கூடிய நிலை வரக்கூடாது. அது வராமல் இருப்பதற்கும் நம்ம யோகா பயிற்சிகள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நிறைய பயிற்சிகள் இருக்குன்னு பலவிதமான தெரப்பியில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது பற்களை திடப்படுத்தக்கூடியது, ஈறுகளை திடப்படுத்தக்கூடியது, பற்கள் பல வருடங்கள் திடமாக இயங்கக்கூடிய நிலையில் என்னென்ன பயிற்சிகள் அப்படி எடுக்க போகிறோம், அந்த நரம்பு மண்டலங்களை சீராக இயக்கக்கூடிய முதிரைகளை எடுக்க போகிறோம். எல்லாவற்றிலேயுமே நாம் சொல்லக்கூடியது இயமம் நியமம், உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். அதான் மாமுனி பதஞ்சலி மகரிஷி இயமம் நியமம்னு 2 படிகளை கொடுத்துருக்கிறாரு. இதை கடைப்பிடிப்பதில் கொஞ்சம் நமக்கு சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தின் காரணமாகத்தான் நமக்கு இந்த பற்கள், ஈறுகள் அடிக்கடி வெளியே வர்றது, பற்கள் வெளியே விழுவது ஏற்படுகின்றது. அப்போ உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம். நம்ம கரெக்டான சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும். இரவு 9:30 to காலை 3 மணி வரை ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கிடணும். அதில் குறிப்பாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை அடிக்கடி கூறுவது ராமலிங்க அடிகளாரே இந்த கீரையை அற்புதமான ஒரு மருந்தாக அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம உணவில் எடுத்துக்கிடணும். எடுத்துக்கொண்டு இனிப்பு வகைகள், சாக்லேட், இந்த மாதிரி பீஷா, மைதாவினாலான உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு சாத்தியமான உணவாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பற்கள் திடமாக இருக்கும், ஈறுகளில் ரத்தம் வருவது, ஈர் வீக்கம், இந்த மாதிரி நிலை வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல், பெருவிரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பற்கள், ஈறுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஸ்பிளீன், மண்ணீரல் நன்றாக பிராணசக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தேனி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் பற்கள், ஈறுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தும்பி முத்திரை. கை எப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பற்கள், ஈறுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மான் முத்திரை. கை எப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கும். பிரிதிவி முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பற்கள் ஈறுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஸ்பிளீன் மண்ணீரல் நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேனி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தும்பி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மான் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. பிரித்திவி முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை. த நார்மல் பிரீத்திங். ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பற்கள் ஈறுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேனி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தும்பி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மான் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கைவிரல் நுனிலேயும் ஒரு சின்ன அழுத்தம். ஒவ்வொரு விரல் நுனிலேயும் 3 தடவை ஒரு அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த கை. இப்போ 2 கை சின்முத்திரை. சதந்தா அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குலையும் மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். கண்களை மூடி மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியிடுறது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அப்படி பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். தேனி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க 3 முறை. த நார்மல் பிரீத்திங்.
தும்பி முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மான் முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சிகளோடு சேர்த்து வேப்ப இலை 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் வேப்ப இலை கொழுந்து சாப்பிட்டுக்கோங்க. வேப்பங்குச்சியை வச்சு டெய்லி பேஸ்ட் பண்ணுறத பற்களை நன்றாக சுத்தப்படுத்தக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பற்கள் ஈறுகள் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.